ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீடு வந்து எப்போவுமே நல்ல வாசமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வீடு வந்து நல்ல வாசமாகவே இருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த பிராண்டட் காஃபி தூளாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க. அது வந்து அந்த ஒயிட் பேப்பரில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு ஏலக்காயை அந்த மாதிரி நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இடிக்கும்போது அந்த ஏலக்காயோட விதைகள் வந்து நல்லா உடஞ்சி வரணும். அந்த விதை வந்து நல்லா உடஞ்சிது அப்படின்னா தான் நல்ல வாசமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அதையும் அந்த காஃபி தூள் கூடவே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து ஒரே ஒரு சின்ன துண்டு கற்பூரம் வந்து உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது 3 பொருளையும் நல்லாவே வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த பேப்பரை பாக்கெட் மாதிரி 4 பக்கமும் நல்லா சின்னதாக வந்து மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு கப்பில் வச்சு கொளுத்த தான் போகிறோம். அந்த மாதிரி கொளுத்தும் போது நல்ல ஒரு வாசம் வரும் உங்களுக்கு. அதுலேருந்து வர்ற புகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடு முழுக்க ரூமில் எல்லாத்துலேயுமே வந்து காமிச்சிங்க அப்படின்னா நல்ல வாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் நேரத்தில் வர்ற அந்த கொசுக்கள் கூட உங்களுக்கு இருக்காது. இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம பற்ற வச்சிடலாம். இது ஏற்றுறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி கப்பு தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. கொட்டாங்குச்சி இல்லைனா சின்னதாக ஒரு கிண்ணம் அந்த மாதிரி நீங்கள் எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அதை கொளுத்தி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இது வந்து நல்லா அணைஞ்சிரும். அதுக்கப்புறம் இதிலேருந்து நல்ல வாசம் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிரும். அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு கிச்சன், ஹாலு, ரூமு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே அந்த புகை வந்து வரும்போது நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா நல்ல வாசமாக இருக்கும் வீடு. அந்த ஏலக்காய் இதெல்லாம் அதில் எரியும் போது ரொம்பவே வாசம் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைட்டாக அந்த நெருப்பு வந்து அணைஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து ஹாலில் ஒரு இடத்துல வச்சிட்டிங்க அப்படின்னா அது அப்படியே உங்களுக்கு புகஞ்சு புகஞ்சு ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி உளுந்த வடை வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா நமக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும். ஒரு வடையாக நம்ம வந்து தட்டி தட்டி போட்டுட்டு இருக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரே டைம்லேயே 4 வடை 5 வடை அப்படின்ட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய வடிகட்டி வந்து எடுத்திருக்கேன். அதை அப்படியே வந்து திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டீலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே திருப்பிக்கிட்டு லைட்டாக அதை வந்து ஈரம் பண்ணிவிட்டு மாவை வந்து நம்ம அதில் வந்து வச்சு தட்டிக்கலாம். கொஞ்சம் பெரிய வடையாக இருந்தால் 4 வடை 5 வடை போடலாம். அதே சின்ன சின்ன வடையாக நீங்கள் தட்டுறீங்க அப்படின்னா ஒரு 6-7 வடையாவது தட்டலாம். ஒரு தடவையும் வந்து அந்த ஃபில்டருக்கு மேலே வச்சு வடையை தட்டிட்டு அப்படியே எண்ணெயில் வந்து திருப்பி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து வடை செய்ய வந்துடும். ஈஸியாக உங்களுக்கு வந்து வேலையும் முடிஞ்சிடும். ரொம்ப நேரமும் ஆகாது. ஒரு 2-3 தடவை போடும்போதே உங்களுக்கு ஒரு 1/2 கிலோ மாவில் கூட ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை உங்களோட கண்ணாடியை க்ளீன் பண்ணி பாருங்கள். டெய்லியும் நீங்கள் வந்து கண்ணாடி வந்து ரெகுலராக வீட்டில் போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே அழுக்கு அதிகமாக பிடிச்சிரும். எடுத்த உடனே நம்ம வந்து கிளாத் யூஸ் பண்ணி துடைக்காமல் இந்த மாதிரி உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஃப்ரீசரில் கொண்டு போயிட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் உங்களோட கண்ணாடியை வச்சு ஃப்ரீசரை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்ணாடி ஃபுல்லாக வந்து அந்த ஐஸ் வந்து படர்ந்து போயிருக்கும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிளாத் வந்து வச்சுட்டு இதை வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா பட்டுன்னு அதில் பிடிச்சிட்ருக்க அழுக்கு எல்லாமே வந்து போயிடும். நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்க்குற இடம் கூட பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு இருக்கும். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து கண்ணாடி க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்ணாடிக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்கிறதுனால எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து கண்ணாடி காமிக்கும் போது எந்த அளவுக்கு அழுக்காக இருந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டு பார்க்கும்போது எந்த அளவுக்கு நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி சோப்பெல்லாம் நம்ம வந்து வாங்குவோம் இல்லையா, வாங்கிட்டு அந்த கவரை வந்து தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இதை வந்து வேறு ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்குள்ளே இருக்கிற சோப்பை வந்து வெளியில் எடுத்துடலாம். நல்ல வாசமாக இருக்கிற சோப்பு இருக்கிற பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லாயிருக்கும். இப்போது இந்த டவ் சோப்பு இருந்த பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ச்சீஃப்லாம் நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கர்ச்சீஃப் எல்லாமே வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த பாக்ஸ்குள்ளே வைக்கும்போது எப்போவுமே நல்ல வாசமாக இருக்கும்.
ட்ராவல் டைமில் கூட அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு தடவையும் நீங்கள் வந்து வெளியே எடுக்கும்போது நல்ல கும்முன்னு ஒரு வாசம் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது நீங்கள் சாக்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்களோட ஸ்கூல் சாக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னும்போது இந்த மாதிரி சோப்பு பாக்ஸ் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஸ்டோர் பண்ணி பாருங்கள். அப்படி வைக்கும்போது எந்த ஒரு ஸ்மெல்லும் வந்து வராது, நல்ல வாசமாகவே இருக்கும் எப்போவுமே. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐடியாவும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். லாஸ்ட் டைம் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்த ஒரு வீடியோவில் பள்ளி தொல்லைக்கு வந்து ஒரு டிப் வந்து சொல்லியிருந்தேன். அது பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கரப்பான்பூச்சி தொல்லைக்கு வந்து டிப்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நான் வந்து நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்பும் வந்து ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரிக் ஆசிட் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைகளில் கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கும். மெடிக்கல் ஷாப்பில் மருந்து கடையில் வந்து கேட்டிங்கன்னா கிடைக்கும். அது ஒரு ஸ்பூன் வரைக்கும் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் வந்து பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு பாதி துண்டு பிஸ்கெட் வந்து உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பிஞ்ச் வந்து மைதா மாவு வந்து சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம். மைதா மாவு வந்து சேர்க்கும்போது நல்லா உங்களுக்கு பேஸ்ட் பதத்தில் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம அதை சேர்த்துருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம கரப்பான்பூச்சி வர்ற இடங்கள்லாம் வைக்கணும் அப்படின்னா எதை வந்து யூஸ் பண்ணி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வீட்டில் இருக்கிற பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர் வந்து எடுத்துக்கோங்க. புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல, பழசாக இருந்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இது ஏன் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை வந்து இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தெரியாமல் செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும். இதை வந்து நீங்கள் வைக்கும்போது கூட வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாமையே வந்து இதை வந்து வச்சு விடுங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப்பரில் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஸ்க்ரப்பர்லேயும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் இல்லை அப்படின்னா அட்டைப்பெட்டி இருந்தது அப்படின்னா அது கூட சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு கரப்பான்பூச்சி தொல்லைகள் எங்கெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கோ ஸ்டவ்வுக்கு கீழே, ஸ்டவ்வுக்கு மேலே கூட நீங்கள் வந்து தாராளமாக வைக்கலாம். கவுண்டர் டாப்பில், அடுப்புக்கு பின்னாடி, அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நம்ம ஆயிலெலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அந்த இடம், அப்புறம் வந்து இந்த மாதிரி கிராசரி பாட்டில்லாம் நம்ம வந்து வச்சுருக்கிற இடம், இந்த ஷெல்ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து கரப்பான்பூச்சி வந்து போகுது அப்படின்னு தோணுதோ அந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து வச்சு விட்ருங்க. இப்படி வந்து வைக்கும்போது அந்த கரப்பான்பூச்சியை வந்து ரொம்பவே அட்ராக்ட் ஆகி பக்கத்தில் வரும். நம்ம வந்து பிஸ்கெட்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதோட ஸ்மெல்லுக்கு வந்து வரும். எப்போவுமே நீங்கள் சிங்க் ஏரியாவுக்கு கீழே இந்த பைப்பில் எல்லாமே வந்து ஒட்டி விட்டுருங்க. இப்படி செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் அதிகமாக கரப்பான்பூச்சி நமக்கு வரும். அதே மாதிரி பீரோவில் கூட வந்து கரப்பான்பூச்சி வருது அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து சொல்கிறீங்க. இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்ததை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு துணிகளில் ஒட்டாமல் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் வந்து வச்சு விட்டுருங்க. அதோட ஸ்மெல்லுக்கு வந்து பீரோவில் இருந்தது அப்படின்னா கூட ஓப்பன் பண்ணும்போது வெளியே போயிடும். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். மூட்டை கணக்கில் வெங்காயம் இருந்தாலும் இப்போ நான் சொல்கிற ஐடியா படி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காக கண்ணில் தண்ணியே வராமல் நிமிஷத்தில் வந்து வெட்டி முடிச்சிடலாம். இப்போ நான் வந்து வெங்காயம் கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்படி பாதியாக தான் கட் பண்ணி அதை பண்ணணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் தோலை மட்டும் உரிச்சிட்டு முழுசாகவே கூட சீவிடலாம். இந்த மாதிரி வந்து கேரட் துருவுற பெரிய பிளேட் இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இந்த மாதிரி வச்சு சீவுங்க. இப்படி வந்து பண்ணும்போது கிலோ கணக்கில் இல்லைங்க, மூட்டை கணக்கில் இருந்தது அப்படின்னாலும் சட்டுன்னு வந்து வெட்டி முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். நல்ல பல்காக வந்து நீங்கள் பிரியாணி எல்லாம் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் டைம் நம்ம வந்து போட்ட ஒரு வீடியோவில் இஞ்சி வந்து எவ்வளோ குயிக்காக நம்ம சீவிருந்தோம் அப்படிங்கிறத வீடியோ பார்த்தது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து இவ்வளோ வெங்காயம் வந்து சீவிட்டோம். அதே மாதிரி நல்ல பொடி பொடியாக வந்து அரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், நல்ல மெலீஸாக வந்து கிடச்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே ட்ரிக்கு வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வெண்டைக்காய் கூட வந்து கட் பண்ணலாம். பொரியலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.